Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டா நல்ல க்ரீமியா இருக்கக்கூடிய மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து மாம்பழம் வச்சு பண்றோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம நார்மல் குல்ஃபியை காட்டிலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியான பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியே இல்லாமல் கலந்தெடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம். முக்கியமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டியான மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 போல் பிஸ்தா பருப்பு, 10 போல் பாதாம் பருப்பு, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் இவ்வளோ போட்டு நல்லா கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து நம்ம வச்சிடலாம். இதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் கொதிச்சு வர டைமில் ஒரு முறை நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஐஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த கோதுமை மாவு தண்ணி இருக்குல்ல அந்த மிக்ஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்ம இந்த கோதுமை மாவு மிக்ஸை சேர்க்கும் போதே இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொதித்து திக்கானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பிஸ்தா பவுடர் இருக்குல்ல அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகிற மாதிரி இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு இது எல்லாம் நல்லா குக்காகி வரட்டும். இது வந்து இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குல்ஃபிக்கான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காவை தானே சொல்லலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே சாக்லேட் குல்ஃபி நம்ம பண்ணும்போது ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். அது வந்து சாக்லேட்டோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். மற்றபடி எந்த ஃப்ளேவர் பண்ணாலும் ஏலக்காய் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு பழுத்த மாம்பழம் இதை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம ஆற வச்ச பாலும் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மேங்கோ பல்ப்பை சேர்க்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக பால் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மேங்கோ அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு லேசான yellowish கலர் இந்த மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்ட இன்னொரு மேங்கோ கூட நீங்கள் வந்து அரைச்சி இது கூட விட்டுக்கலாம். இப்போது இதை நான் வந்து குல்ஃபி மோல்டில் தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் கொஞ்சமாக விட்டுட்டு ஸ்டிக்கும் உள்ளே ஃபில் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். இதுவே மிச்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த குல்ஃபி பேட்டரை நான் வந்து கப்பில் சேர்த்து அதையும் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடுறேன். இது வந்து நம்ம கட் குல்ஃபியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிக் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சு மறுநாள் ஆயிடுச்சு. நான் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இது வந்து இலகி வருது. நீங்கள் வந்து சட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப யம்மியாக ரொம்பவே க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை சாப்பிட்றவங்கனால கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இது வீட்டில் தான் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கப்லேயும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் நான் காமிக்கிறேன். அதை வந்து நம்ம கட் குல்ஃபி மாதிரி கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் சில்வர் ஃபாயில் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ எதுவுமே போடலை. அதனால் லேசாக வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு அதுக்கப்புறமா வச்சிங்க அப்படின்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.